ஆனைமலை அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருமூர்த்தி மலை, பஞ்சலிங்க அருவி உள்பட பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் பக்தர்கள் நடந்து செல்லும் தரைப்பாலம் மூழ்கியதால் பக்தர்கள் வழிபாடு செய்ய பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கூகுள் மேப்பை நம்பி பாதை மாறி 7 மணி நேரம் சேற்றில் சிக்கி தவித்த மாற்றுத்திறனாளி நபரை போலீசார் பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வாடிப்பட்டி சமுத்திரம் கண்மாய் பகுதியில் மாற்றுத்திறனாளி நபர் ஒருவர் 3 சக்கர வாகனத்துடன் சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் 3 சக்கர வாகனத்துடன் சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளியை பத்திரமாக மீட்டார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கர்நாடக மாநிலம் மங்களூரு பகுதியைச் சேர்ந்த பரசுராமர் என்ற மாற்றுத்திறனாளி தனது 3 சக்கர வாகனத்தில் சபரிமலை சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது கூகுள் மேப் உதவியுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். நேற்று இரவு 7 மணிக்கு வத்தலகுண்டுவை அடுத்துள்ள வாடிப்பட்டி பகுதிக்குள் சென்ற அவர் எதிர்பாராத விதமாக கண்மாய் பகுதியில் இருந்த சேற்றில் வசமாக சிக்கிக் கொண்டதாக தெரிவித்தார். நாகர்கோவிலில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றக் கோரியும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக நாகர்கோவிலில் கிறிஸ்டோபர் என்ற வழக்கறிஞரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி கோஷமிட்டனர். கோவில்பட்டி அருகே குடியிருப்பு பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று வர சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரியும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலையை சீர் செய்ய கோரியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து பஞ்சாயத்தில் பலமுறை மனு அளித்தும் இதுவரை கண்டுகொள்ளாததால் அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீட்டில் வளர்க்கும் மாடுகளை இரவு நேரங்களில் சாலைகளில் விடுவதால் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் வீடுகளில் வளர்க்கும் மாடுகள் கூட்டம் கூட்டமாக படுத்து உறங்குவதால் சாலைகளில் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரம் என்பதால் விபத்துகள் ஏற்படும் நிலை இருப்பதாகவும் வீடுகளில் வளர்க்கும் மாடுகளை சாலைகளில் விடாமல் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை கட்டி வைக்க வேண்டும் எனவும் அவ்வாறு மாடுகளை வீட்டில் கட்டி வைக்காமல் வெளியே விட்டிருக்கும் உரிமையாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீ நாராயணி பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. இதனை நாராயணி மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி துவங்கி வைத்தார். இவ்விழாவில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் அமைப்பு சார்பாக 29 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடந்த 2021-22ஆம் வருடம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எப்பநாடு ஊராட்சி காந்திநகர் பகுதியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் எப்பநாடு ஊராட்சிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் 40 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், மழைக்காலங்களில் வீடுகள் பெரும் சேதமடைந்துள்ளதாகவும், இரவு நேரங்களில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மழைக்காலங்களில் பெரும் அச்சமடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எப்பநாடு காந்தி நகருங்க. நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கிறங்க. வீடுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுதுங்க. ரொம்ப சோலையோரத்தில் இருக்கிறங்க. ரொம்ப இடத்துல தோட்டத்தில் இருக்கிறங்க. மழை பெஞ்சா ரொம்ப ஒழுகுதுங்க. வீட்டுக்கு மோசமாக இருக்குது. உங்களுக்கு அந்த வீட்டுக்கு நல்லபடியாக பார்த்து எங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வீடு தண்ணி போகிறக்கு டிச்சு கட்டி கொடுக்கணுங்க. வீட்டு சந்திலெல்லாம் ஓதமாயிட்டு அந்த தண்ணி நிற்கிறதுனால ஓதமாயிட்டு ரொம்ப வீடு மேலே மோசமாகுது. அது எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.